பணக்கார வீட்டுல பிறந்தவங்களை விட ஏழை ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க பணக்காரங்களா மாற முடியல. ஏன்னா இந்த ஏழ்மைங்கிற சிஸ்டம் நம்மள உயிரோட வச்சுக்க தான் உருவாக்கப்பட்டது, நம்மள மேல வர வைக்கல. அன்னைக்கு சாப்பாட்டுக்கு காசு கிடைச்சா சரி, இந்த நிலைமையில இருந்து நிரந்தரமா வெளியே வர்ற அளவுக்கு காசு கிடைக்காது. மோசமான ஸ்கூல், வட்டி, நிறைய உள்ள லோன், வேலை வாய்ப்புகள் இல்லாம ஜனங்க ஏழ்மையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈஸியா எந்த வழியும் இல்ல. நம்மள நாமே தான் இந்த நிலைமையில இருந்து வெளியே இழுத்துக்கணும். சோ இந்த வீடியோல 15 ஸ்டெப்ஸ்ல எப்படி ஏழ்மையில இருந்து வெளியே வர்றதுன்னு நான் சொல்றேன். சரி, ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் தேவைன்னு ஒத்துக்கணும். நம்ம கிட்டயே நேர்மையா பேசிக்கணும். நம்ம வாழ்க்கைய பத்தி, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி எதுவும் மாறலன்னா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கணும். நிறைய பேரு ஏழ்மையான வாழ்க்கை முறைக்கு பழகிடுறாங்க. ஒரு ரொட்டீன்லயே போயிட்டு இருப்பாங்க. இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னாலும் கஷ்டப்பட்டு பழகிடுவாங்க. சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல, மாறணும்னு அவங்களுக்கு அவசரம் இல்லைன்றதான் அர்த்தம். இத நல்லா விளக்குறதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒருத்தர் பாலைவனத்துல கார்ல போயிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கிற ஒரு சிம்பிள் பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்துறாரு. அங்க ஒரு 70 வயசு கிழவர் ஒரு ராக்கிங் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு நாய். அந்த ஆள் வண்டியை நிறுத்திட்டு, ஐயா டேங்க் ஃபுல்லா போடுங்கன்னு சொல்றாரு. அந்த கிழவர் எழுந்து டேங்க்ல பெட்ரோல் போட ஆரம்பிக்கிறாரு. அவர் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அந்த நாய் அழுதுட்டு நிக்குது. இதை பார்த்து டிரைவர், ஐயா இது உங்க நாயான்னு கேக்குறாரு. ஆமான்னு கிழவர் சொல்றாரு. அப்போ அது ஏன் அழுதுட்டு நிக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ கிழவர், அது ஒரு ஆணியில உட்கார்ந்துருக்குன்னு சொல்றாரு. அப்போ அது ஏன் எழுந்து போக மாட்டேங்குதுன்னு டிரைவர் கேக்குறாரு. அந்த ஆணி இன்னும் அதுக்கு வலிக்கல போல, அதனால அது எழுந்து போக இனிஷியேட்டிவ் எடுக்கலன்னு கிழவர் சொல்றாரு. நிறைய நேரம் நம்ம கிட்டையும் இதேதான் நடக்குது. நம்ம கஷ்டப்படுறோம், ஆனா அந்த இடத்த விட்டுட்டு போற அளவுக்கு கஷ்டப்படல. ஆனா ஏழ்மையிலிருந்து வெளியே வரணும்னா இது முக்கியமான விஷயமா மாறணும். இந்த வாழ்க்கை முறையில எல்லாமே மாறணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற நீங்க யாருன்னு விட்டுட்டு போகணும். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற நீங்க மாறணும். உங்க வளர்ச்சிக்கு உதவாதவங்களை விட்டுட்டு போகணும். அதுல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கலாம். உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்காம மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியாது. மாற்றம் தான் ஒரே வழிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா அப்போதான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். 2வது ஸ்டெப் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை நேர்மையா அலசணும். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கைய பத்தி ஒரு தெளிவான நிஜமான பார்வை இல்லாம நாம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இல்ல, நம்ம கிட்டயே கம்ப்ளீட்டா நேர்மையா இருக்கணும். நம்ம பண விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு பண்றோம், இந்த செலவுகளை ஃபுட், டிரான்ஸ்போர்ட், சப்ஸ்கிரிப்ஷன், பில்ஸ், லெஷர், துணிமணி, ஃபேமிலி கேர், ஹெல்த் மாதிரி கேட்டகரியா பிரிக்கணும். உண்மை என்னன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிறைய பேருக்கு காசு எங்க போகுதுன்னே தெரியாது. இதுவரைக்கும் உங்க செலவுகளை எழுதி வச்சுக்கிட்டதே இல்லைன்னா 30 நாளைக்கு எழுதி பாருங்க. ஆனா நேர்மையா முடிச்சிட்டு பார்த்தா எவ்வளவு காசை வேஸ்ட் பண்றோம்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த தெளிவான பார்வை இருந்தாதான் முன்னேறி போக முடியும். 3வது ஸ்டெப், உயிர் வாழறதுக்கு மினிமம் என்ன தேவைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம். பட்ஜெட்டை பாருங்க. உயிர் வாழறதுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு கண்டுபிடிங்க. கரண்ட் பில், தண்ணி பில், கேஸ் பில் கட்டுறதுக்கு, சாப்பாட்டுக்குன்னு அத்தியாவசியமானதுக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணணும். எவ்வளவு சிம்பிளா வாழ முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏழ்மையில இருந்து வெளியே வர முடியும். ஈஸியா இருக்காது, ஆனா நேர்மையா சொல்லணும்னா உங்க வாழ்க்கை ஆல்ரெடி கஷ்டமா தான் இருக்கு. என்னென்ன முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மாற ஆரம்பிக்க முடியும். 4வது ஸ்டெப், அத்தியாவசியம் இல்லாத எல்லாத்தையும் அடுத்த 6 மாசத்துக்கு கட் பண்ணிடுங்க. ஏழ்மைங்கிறது ஒரு கொடூரமான விஷயம். அது நம்மள ஒரு அவசரத்துல மாட்டி வைக்கும். இப்போதைக்கு பணம் தேவைப்படுது, நிறைய வருஷம் கழிச்சு பலன் தரக்கூடிய விஷயத்துக்கு இல்ல. இதனால நல்ல வாய்ப்புகளை தேடுறதோ, நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ நேரத்தை செலவு பண்றது கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அத்தியாவசியம் இல்லாத எல்லாத்தையும் கட் பண்றது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மாசத்துக்கு சேமிச்சு வச்சு ஃபைனான்சியலி கொஞ்சம் பிரீத் பண்ணணும். இதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதி. ஏன்னா இதுக்கு தியாகம் தேவை. வளர்ச்சிங்கிறது நல்ல எதிர்காலத்துக்காக இப்போதைக்கு ஏதாவது ஒன்ன விட்டு கொடுக்கறது. ஆனா நிறைய பேர் எந்த தியாகத்தையும் பண்ண மாட்டாங்க. சோ நேர்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நஷ்டம்? 6 மாசம் கஷ்டப்பட்டா நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிறத ரொம்ப எஃபிஷியன்டாக யூஸ் பண்ணுங்க. உங்களை பின்னாடி எடுக்கிற எல்லாத்தையும் விட்டுடுங்க. இந்த நிலைமையில நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்களோ அவ்வளவு கஷ்டமாவும் செலவு பிடிக்கிறதாவும் இருக்கும். அதனாலதான் நிறைய ஃபேமிலிஸ் ஏழ்மையில தலைமுறையா இருக்காங்க. அவங்களால பணத்தை சேவ் பண்ணவே முடியல. சோ உங்க முன்னுரிமை என்னன்னா, மினிமம் செலவு பண்ணி பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும்.
5வது ஸ்டெப், வேலைக்கு போங்க, இல்ல வேலை நேரத்தை அதிகரிச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சேமிச்ச பணத்தை வச்சு இப்போ நம்ம வருமானத்தை அதிகரிக்கணும். இன்னும் வேலைக்கு போகலன்னா சீக்கிரம் வேலை தேடுங்க. எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சாலும் இப்போதைக்கு அடுத்த 6 இருந்து 12 மாசத்துல என்ன பண்ணலாம்னு தான் யோசிக்கணும். வருமானத்தை அதிகரிக்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தா அதிக நேரம் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அதிகமா வேலை செஞ்சா கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஸ்பெஷலா உங்க கம்பெனி ஓவர் டைம் பணம் கொடுத்தா. தமிழ்நாட்டுல இந்த ஓவர் டைம் நேரத்துக்கு நார்மல் வேல்யூவை விட 50% அதிகமா பணம் கிடைக்கும். இது உங்க பண கஷ்டத்தை கொஞ்சம் தீர்க்கும். உங்க வேலையில இந்த ஆப்ஷன் இல்லன்னா வேற வேலை தேடுங்க. டெலிவரி பண்றது, ஆப்ல டிரைவிங் பண்றது, இல்ல உங்க ஏரியாவுல இருக்கிற சின்ன பிசினஸுக்கு சர்வீஸ் பண்றது மாதிரி. இப்போதைக்கு பெர்ஃபெக்ட் வேலை தேடணும்னு இல்ல, எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு முன்னேறி போகணும். 6வது ஸ்டெப், அதிக வட்டி உள்ள கடன்களை முதல்ல கட்டுங்க. செலவுகளை குறைச்சு வருமானத்தை கொஞ்சம் அதிகரிச்சு இப்போ ஏழைங்களோட பெரிய பிரச்சனையில ஒன்னா இருக்கிற கடனை சமாளிக்க வேண்டிய நேரம். துரதிருஷ்டவசமா பணக்காரங்க பணம் பத்தி அதிகம் தெரியாதவங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் சுரண்ட மாதிரி தான் இந்த பைனான்சியல் சிஸ்டம் இருக்கு. கிரெடிட் கார்டை தூக்கி எறிஞ்சா கடன் போயிடாது, அது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். இன்னைக்கு இருந்து வட்டி அதிகமா உள்ள லோன்களை எடுக்காதீங்க. அதுலயும் சீக்கிரம் லோன் கொடுக்கற பைனான்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து உங்க எல்லா கடன்களையும் அலசுங்க. எதுல அதிக வட்டி இருக்கோ அதை கண்டுபிடிங்க. வட்டிங்கிறது நம்ம கடன் வாங்கின பணத்துக்கு மேல நம்ம கட்ட வேண்டிய பணம். உங்களுக்கு தெரியலன்னா உடனே தெரிஞ்சுக்கோங்க. உயிர் வாடுறதுக்கு தேவையானதை தவிர மத்த பணத்தை எல்லாம் இந்த அதிக வட்டி கடனை அடைக்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கடனை அடைக்க நீங்க எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு பணம் கட்டணும். கடன் ஒரு சங்கிலி மாதிரி, அதுல மாட்டிக்கிட்டா உங்களுக்கு பைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்காது. 7வது ஸ்டெப், அத்தியாவசிய செலவுகளுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. மாசம் அத்தியாவசிய செலவுகளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எமர்ஜென்சி ரிசர்வ் ஒன்னு கிரியேட் பண்ண வேண்டிய நேரம். பணத்தை சேமிக்கிறது உங்களுக்கு ஒரு பழக்கமா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, வேலை போயிடுச்சுன்னா இல்ல திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா சேமிப்பு இல்லாம என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ இன்னும் வட்டி அதிகமாகும், ஃப்ரீடம் குறையும், ஏழ்மையிலிருந்து வெளியே வர்றது இன்னும் கஷ்டமாகும். கஷ்ட காலத்துல உங்களுக்கு உதவி பண்றதுக்கு சேமிப்பு இருக்கணும், ஏன்னா கஷ்டம் கண்டிப்பா வரும். ஏழ்மை உருவாக்குற அவசரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் முதல் பெரிய ஸ்டெப். இதை உங்க முன்னுரிமையா வச்சுக்கோங்க. சீக்கிரம் ரிசர்வ் பண்ணுங்க. 8வது ஸ்டெப், உங்க ஈகோவை விட்டுட்டு கிடைக்கிற எல்லா உதவியையும் யூஸ் பண்ணுங்க. பண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ், ரிசோர்சஸ் இருக்கு, ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. சோ கிடைக்கிற எல்லா உதவியையும் வாங்கிக்கோங்க. நீங்க ஓவர் டைம் வேலை செய்யும் போது உங்க ஃப்ரெண்டு உங்க பிள்ளைங்களை பார்த்துக்க முடிஞ்சா ஒத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த உதவியை ரிஜெக்ட் பண்ண முடியாது. சேமிக்கிற ஒவ்வொரு பைசாவையும் கடனை அடைக்கவோ ரிசர்வ் பண்ணவோ யூஸ் பண்ணலாம். அரசாங்கம் கொடுக்கிற உதவியை வாங்கிக்கோங்க. லைப்ரரிக்கு போய் படிங்க. தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸ், வீடியோ கேம்ஸ் மாதிரி வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ முன்னேறி போகணும்னு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஈகோவை விட்டுடுங்க. முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்துங்க. முன்னேறி போங்க. நம்ம கோல் என்னன்னா நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன டிசிஷனும் இந்த கோல்ல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். 9வது ஸ்டெப், வருமானத்தை அதிகரிக்க நல்ல வாய்ப்புகளை கண்டுபிடிங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா வருமானத்தை தொடர்ந்து நல்ல முறையில அதிகரிக்க வழிகளை கண்டுபிடிக்கணும். 5வது ஸ்டெப்ல வருமானத்தை அதிகரிக்க நீங்க அதிக நேரம் வேலை செஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம கோல் என்னன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறத அதிகரிக்கணும். இதுக்கு 2 முக்கியமான வழிகள் இருக்கு. நீங்க வேலை செய்யற கம்பெனிலேயே ப்ரோமோஷன் வாங்குறது, இல்ல வேற கம்பெனில அதிக சம்பளம் உள்ள வேலைக்கு போறது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா வருமானத்துல இந்த அதிகரிப்பு அடுத்த 12 மாசத்துக்காவது தொடர்ந்து இருக்கணும். புது வாய்ப்புகளை தேடுறதுக்கு நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும். உங்க இப்போதைய வேலையில உங்க சாதனைகளை வச்சு வேற கம்பெனில வேலைக்கு போகும்போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். உங்களுக்கு டெடிகேஷன் இருக்குன்னும் நல்ல சம்பளத்துக்காக மாற தயாரா இருக்கீங்கன்னு நேர்மையா சொல்லணும். மாசத்துக்கு 5000 ரூபாய் கூட அதிகமா கிடைச்சாலும் அது உங்க பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய விஷயம். நீங்க 20,000 சம்பாதிச்சா இந்த அதிகரிப்பு உங்க மாச வருமானத்துல 25% அதிகம். சில ப்ரோமோஷனுக்கு நீங்க அதிக பொறுப்பு எடுத்துக்கணும், இல்ல சீக்கிரம் புது ஸ்கில்ஸ் கத்துக்கணும். இந்த வாய்ப்புகளை ஒத்துக்கோங்க. வேலை செய்யும் போதே கத்துக்கோங்க. இப்போதைக்கு உங்க முன்னுரிமை என்னன்னா பண கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அதிக வருமானத்தை உருவாக்கணும். 10வது ஸ்டெப், நல்ல கிரெடிட் ஸ்கோரை உருவாக்க ஆரம்பிங்க. இந்த சிஸ்டம் நிறைய பேரை கடன் மூலமா ஏழ்மையில மாட்டி வைக்குது. கிரெடிட் ஸ்கோருங்கிறது வேற ஒரு வகையான கடன் தான், ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க கடனை கட்டுவீங்கன்னு
சிஸ்டம் எவ்வளவு நம்புதோ அவ்வளவு நல்ல கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரம் நல்ல கிரெடிட் ஸ்கோரை உருவாக்க 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல பில்ஸை சரியான நேரத்துல கட்டுங்க. உங்க கிரெடிட் ஸ்கோர்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறது பில்ஸை சரியான நேரத்துல கட்டுறது தான். லேட் பண்ணா அது 7 வருஷம் வரைக்கும் உங்க ரிப்போர்ட்ல இருக்கும். சோ பில்ஸை சரியான நேரத்துல கட்டுறத முன்னுரிமையா வச்சுக்கோங்க. 2வது, மாசத்துல நிறைய பேமெண்ட்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸை கம்மியா வச்சா உங்க கிரெடிட் ஸ்கோர் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகும். மாச கடைசியில எல்லாத்தையும் கட்டுறதுக்கு பதிலா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கட்டுங்க. 3வது, கிரெடிட் லிமிட்டை அதிகரிக்க சொல்லுங்க. உங்க கார்டுல லிமிட் அதிகரிச்சாலும் நீங்க பேலன்ஸை கம்மியா வச்சா நீங்க பொறுப்பா இருக்கீங்கன்னு, உங்களுக்கு இருக்கிற லிமிட்டை விட கம்மியா கிரெடிட் யூஸ் பண்றீங்கன்னு சிஸ்டம் புரிஞ்சுக்கும். இது உங்க ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஸ்டெப்ஸ் மூலமா நீங்க நம்பகமானவங்கன்னும் பணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரிஞ்சவங்கன்னும் பேங்குக்கு காட்டுவீங்க. ஏழ்மையிலிருந்து தப்பிச்சு பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அடையிறதுக்கு இது உங்களுக்கு உதவும். 11வது ஸ்டெப், நீண்ட கால கடன்களை நல்ல கண்டிஷன்ல ரீநெகோஷியேட் பண்ணுங்க. முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா இப்போ உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகம். மாசம் கட்டுற பணத்தை குறைக்கலாம், இல்ல அதே பணத்தை கட்டி சீக்கிரம் கடனை அடைக்கலாம். சோ பேங்குக்கு போய் உங்க நிலைமையை விளக்குங்க. உங்க கிரெடிட் ஹிஸ்டரி இப்போ நல்லா இருக்குன்னு காட்டுங்க. கம்மி வட்டியில கடனை ரீநெகோஷியேட் பண்ணி தர சொல்லுங்க. நிறைய நேரம் பேங்க்ஸ் இந்த கன்சல்டேஷனை இலவசமா தரும். ஏன்னா அவங்க போட்டியாளர்களை விட நல்ல ஆஃபர் கொடுத்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ இந்த போட்டியை யூஸ் பண்ணி உங்க பண கஷ்டத்தை குறைங்க. 12வது ஸ்டெப், அத்தியாவசிய செலவுகளுக்கு 4 மாசத்துக்கு பணத்தை ரிசர்வ் பண்ணுங்க. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கை நல்லா ஆர்கனைஸ் ஆகி கண்ட்ரோல்ல இருக்கணும். நல்ல எதிர்காலத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இங்கதான் நிறைய பேர் பழைய பழக்கத்துக்கே போயிடுவாங்க. உங்க நிலைமை இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்து உங்களை ஆரம்பிச்ச இடத்துக்கே இழுத்துட்டு போக சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, பணம் கேட்பாங்க, இல்ல தேவையில்லாத செலவுகளை பண்ண சொல்லுவாங்க. சோ இல்லன்னு சொல்றதை உங்க பழக்கமாக்கிக்கோங்க. பணம் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்கள அவாய்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸா இருங்க, முன்னேறி போங்க. இப்போ உங்க முன்னுரிமை என்னன்னா, அத்தியாவசிய செலவுகளுக்கு 4 மாசத்துக்கு பணத்தை ரிசர்வ் பண்ணணும். எதிர்பாராத பிரச்சனைகள் எப்போ வேணாலும் வரலாம். உடம்பு சரியில்லாம போகலாம், வேலை போகலாம், இல்ல வேற ஏதாவது கஷ்டம் வரலாம். ரிசர்வ் இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க உருவாக்குனது எல்லாம் போயிடும். நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுவீங்க. அது நடக்க விடாதீங்க. நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. 13வது ஸ்டெப், இலவச கோர்ஸ்கள் மூலமா புது ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க. அதை வச்சு பணம் சம்பாதிங்க. இப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த முக்கியமான ஸ்டெப் எடுக்க வேண்டிய நேரம். இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்க உதவக்கூடிய புது ஸ்கில்ஸ் கத்துக்கணும். நீங்க கொடுக்கிற வேல்யூவுக்கு தான் மார்க்கெட்ல பணம் கிடைக்கும். அதுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு இப்பதான் நல்ல நேரம். இன்டர்நெட் இருக்கிறதால எதை வேணாலும் இலவசமா கத்துக்கலாம். என்ன பண்ணலாம்னு சில ஐடியாஸ். பழைய ஃபர்னிச்சர் ரிப்பேர் பண்ணி விற்கலாம். யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து எக்ஸல் கத்துக்கிட்டு வேலையில ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கலாம். சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணலாம். கிராஃபிக் டிசைன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்ணலாம். ரிப்பேர் பண்ணலாம். நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆரம்பிக்கணும். எல்லாமே இலவசமா கிடைக்குது. கோர்ஸ் வாங்குறதுலயோ சீக்கிரம் பணக்காரர் ஆகிறேன்னு சொல்றவங்க கிட்டயோ பணத்தை செலவு பண்ணாதீங்க. பொதுவா இந்த மாதிரி ஐடியாஸ் விக்கிறவங்க தான் பணக்காரங்களா ஆவாங்க. இந்த புது ஸ்கில்ஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிங்க, முன்னேறி போங்க. இது உங்களுக்கு நல்ல பைனான்சியல் வாழ்க்கையை உருவாக்க உதவும். 14வது ஸ்டெப், வேலைக்காரரா இருக்கிறதுக்கு பதிலா சர்வீஸ் ப்ரொவைடரா மாறுங்க. வேலைக்காரரா இருந்து சர்வீஸ் ப்ரொவைடரா மாறுறது உங்க பைனான்சியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஸ்டெப். ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறத நிறுத்திட்டு ஒரு கம்பெனியா வேலை செய்ய ஆரம்பிக்கணும். சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கிறது வேலைக்காரரா இருக்கிறத விட நல்லதுன்னு சொல்றதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல ஃபிளெக்சிபிலிட்டி. நீங்க ஒரே வருமானத்தை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அதிகமா பணம் கொடுக்கிற கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணலாம், இல்ல ஒரே நேரத்துல பல கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணி வருமானத்தை அதிகரிக்கலாம். 2வது, டாக்ஸ்ல சலுகை. தமிழ்நாட்டுல டாக்ஸ் ரெஜிம் பொறுத்து கம்பெனிகளுக்கு டாக்ஸ் கம்மியா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணலாம். நீங்களே வேலை செய்ய ஆரம்பிச்சா மார்க்கெட் உங்களை வேற மாதிரி தான் பார்க்கும். நீங்க செய்யறதுல நல்லா இருந்தா நல்லா சம்பாதிக்கலாம். கஷ்டத்துல இருந்து வர்றதால முன்னேறணுங்கிற ஆசை உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அது உங்களை முன்னாடி தள்ளும். சீக்கிரம் இல்ல, கொஞ்சம் லேட்டா உங்க பிசினஸ பெருசாக்க முடியும். 15வது ஸ்டெப், ஏழ்மையிலிருந்து தப்பிக்க குரூப்போட பவரை யூஸ் பண்ணுங்க. நீங்க மட்டும் தனியா இருந்தாலும் ஏழ்மையிலிருந்து தப்பிச்சு மிடில் கிளாஸுக்கு வரலாம். ஆனா நீண்ட கால ஸ்டெபிலிட்டி, வளர்ச்சிக்கு நீங்க மட்டும் இல்லாம வேற யாரையும் சார்ந்து இல்லாம ஏதாவது ஒன்னை உருவாக்கணும். இந்த நேரத்துல மத்தவங்களை நம்பி இருக்கிறது முக்கியம். மத்தவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சா நிறைய சாதனைகள் பண்ண முடியும். எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சா தனியா வேலை செய்யறத விட பலமா இருக்கும். உங்களுக்கு வீக்னஸ் இருக்கிற இடத்துல மத்தவங்களுக்கு ஸ்ட்ரெங்த் இருக்கும். நீண்ட காலம் நிலைக்கக்கூடிய ஏதாவது ஒன்னை உருவாக்க இந்த கேப்ஸை சரி பண்ணணும். அதுக்கு ஒரு டீம் இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஏழ்மையிலிருந்து தப்பிச்சா மத்தவங்களும் தப்பிக்க உதவி பண்ணணும். ஆனா ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் வளர்ச்சி அடையறதுக்காக உதவி கேட்க மாட்டாங்க.
சில பேர் யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுவாங்க. சோ யார் கூட சேர்ந்து வேலை செய்யறீங்கன்னு கவனமா முடிவு பண்ணுங்க. கடைசியா ஒரு விஷயம், ஒரு ஸ்டடியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 88% மில்லியனர்கள் செல்ஃப் மேட், அதாவது அவங்க சொத்து எல்லாம் அவங்களே சம்பாதிச்சது, வாரிசுல வந்தது இல்ல. இன்னொரு 41% பேர் ஏழை ஃபேமிலியில தான் வளர்ந்தாங்க. இந்த டேட்டா என்ன காட்டுதுன்னா, ஏழ்மையிலிருந்து தப்பிக்க முடியும், ஆனா அதுக்கு ஃபோக்கஸ், தியாகம், ஷார்ட் டேர்ம் விஷயத்தை விட லாங் டேர்ம் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உலகம் இப்ப பே டு வின் மாதிரி ஆகிட்டு இருக்கு. பணம் இல்லாதவங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த், பைனான்சியல் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த பிரிவுல நீங்க எந்த பக்கம் இருக்கணும்னு இப்போ முடிவு பண்ண வேண்டிய நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.